வணக்கம் மக்களே, இன்னைக்கான குட்டி கதையை கேட்டலாமா? புரிதல் தவறானால் உறவுகள் பாதிக்கும். எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள் பாத்தீங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில பல்வேறு உறவுகள் கிட்ட பழகிக்கிட்டு இருக்கோம். அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், இல்ல பெற்றோர் பிள்ளைகள் உறவா இருக்கலாம், இல்ல சகோதர சகோதரிகள் உறவா இருக்கலாம். ஆனா எந்த உறவா இருந்தாலும் நம்மளுடைய புரிதல் அவர்கள் மேல சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்தா பல நேரங்கள்ல பல சமயங்கள்ல நம்ம அவர்களை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு எந்த அளவுக்கு பாதிக்கும், அவர்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு தெரியாமலே நம்ம புரிதல்ல பல நேரங்கள்ல தவறுகள் இழைக்கிறோம். அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த குட்டி கதை. ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்கிறாங்க. பொண்ணு கையில 2 ஆப்பிள் பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பொண்ணு முதல் ஆப்பிளை கடிக்கிறா, அடுத்த ஆப்பிளையும் கடிச்சு பாக்குறா. அம்மா முகம் உடனே வாடி போயிருது. நமக்கு கொடுக்காம 2ஐயும் சாப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் தாமதிச்சு, இந்த ஆப்பிள் நல்லா இனிப்பா இருக்கு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. பாத்தீங்களா, ஒரு நிமிடத்துல அந்த குழந்தைய அம்மா தப்பா நினைச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல மனிதர்களை தப்பா நினைக்கிறோம். சோ எந்த விஷயமா இருந்தாலும் சிறிது நேரம் எடுத்து அந்த நேரத்துல அதை பத்தி ஆழ சிந்திச்சு அதற்கப்புறமா முடிவெடுங்க. எல்லா உறவுகளும் நீடிக்கும்.